வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் வெப் சீரிஸோட ஃபைனல் சீசனோட ரிவ்யூ. ஸ்குவிட் கேம் சீசன் 3 நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. மொத்தமாக 6 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 50 மினிட்ஸ் டு 1 hour டியூரேஷன். இந்த ஸ்குவிட் கேமோட ஸ்டார் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் 456. சீசன் 1 அவர் வின் பண்ணியிருப்பாரு. சீசன் 2ல மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறன்ற மாதிரி போய் அங்கே இருக்கிறவங்களை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்கியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சீசன் 2ஓட கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வார் மோட்குள்ள போயிருப்பாங்க. அது ஒரு விதமான மெகா ஃபெயிலியரா நம்ம பிளேயர் 456 டீமுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்த சீசன் 3ல அகைன் இந்த கேம் மோட்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பிளேயர்ஸை வச்சு அந்த கேம் அப்படின்றது நடக்குது. அதில் என்னென்ன மாதிரியான கேம்ஸ் வருது, அதில் யார் யாருக்கு என்னென்ன நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் ஜெயிக்கிறா, அண்ட் பிளேயர் 456 டிஃபீட் பண்ணப்பட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா எனக்கு இதோட சீசன் 2 வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி ஆக்ஷன் மோட்குள்ள போயிருவாங்களா, அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் 3 நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரான ஒரு சீசனாகவே வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை உள்ள வச்சிருந்தாங்க. அண்ட் யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த பரபரப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விதமான ஹைட் அண்ட் சீக் கேமை கொண்டு வந்திருப்பாங்க. அதுவே வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங்கிங் கேம் ஒன்று வரும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்லலாம் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுவும் பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இதில் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் எலிமினேட் ஆன விதம் அப்படின்றதுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு அந்த எலிமினேஷன் அப்படின்றதெல்லாம் காட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இதில் பிளேயர் 222 கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காட்டுவாங்களா, ஸோ அந்த பொண்ணை வச்சு எப்படி இந்த கேமை நகர்த்த போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதை ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேமுக்கும் ஒரு லாஜிக்கலான எண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. கப்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர் 246 வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு நார்த் கொரியன் சோல்ஜர் கேர்ள் ஒருத்தி முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த போர்ஷன் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் இந்த மெயின் கதையோட அது வந்து ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இதில் சீசன் 1ல இருந்தே இந்த கேம் எங்கே நடக்குது அப்படின்றத போலீஸ் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீசன்லயாவது கண்டுபிடிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு எண்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நம்ம ஊர் போலீஸ் படங்களில் வரக்கூடிய கிளைமேக்ஸே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபைனல் சீசன், அதுவும் ப்ராப்பராக இந்த கொரியன் சீரிஸை வந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா வேற கண்ட்ரியில் இது தொடங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிண்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கெட்ட வார்த்தைகள் மட்டும் இந்த சீசன்ல இருக்குமே தவிர மற்றபடி பெரிய அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.